இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது. சின்ன படம், நல்ல படம், செலவுகள் பண்ணியிருக்காங்க, ரிச்சா பண்ணியிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா தான் அது. தேவர் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது குஜால், அதையும் சேர்த்திருக்காங்க. ஃபைட் பியூட்டிஃபுல், அருமை. ஒரு லேடியை வச்சு பண்ணிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி வச்சா ஹீரோயினியா? இனி வரவே கூடாது, தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒரு மரியாதை கொடுத்து படத்தை போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றது அவங்க ப்ரொமோஷன் தான். அதுவும் நாங்க படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமா பண்ணி அவங்க ப்ரமோட் பண்றோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்துக் கொடுக்கிறார். குழந்தை கத்துக் கொடுக்கிற மாதிரி ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போறாங்க? ஹீரோ ஹீரோயின் கிட்ட. இதை மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். வராம இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம், வரணும் கலந்துக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு சிலர் மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரையும் குறை சொல்லல, ஆனால் மரியாதை கொடுக்காத ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம். சிலர் அப்படி அவங்ககிட்ட தேதி கேட்காம நம்ம ஒரு தேதி வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியூர் ஷூட்டிங் தான் வர முடியாது. அவங்கள நாம மன்னிச்சிடலாம். ஆனால் படத்திலும் நடிச்சுட்டு நல்லா வீட்டுல கஞ்சியோ கூழோ, இங்க வந்தா ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி. இருந்தால் அவன் நம்ம அவங்களை கேட்டு வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்கிறவங்க தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்யறவங்க எல்லாம் பாராட்டுறோம். தம்பி அவங்க சொன்னாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க, இதான் சினிமா. அதுக்காக எல்லாரும் இல்லை, சில உயர் நண்பர்கள் இருக்காங்க, சில டெக்னீஷியன்ஸ், சில ஆர்டிஸ்ட், அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான், ஒரு 20% தான், 80% இருக்க மாட்டாங்க. உதாரணமா ஒரு தாசில்தார் ஒரு ஊர்ல நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கா வர்றாரு. வந்து அந்த ஊரெல்லாம் பார்க்கிறாரு, வளங்கள்லாம் குறிச்சுக்கிறாரு. கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்கிறாரு. தப்புன்னு சடிக்கு விழுந்துடுறாரு உள்ள தாசில்தார். உள்ள ஒண்ணு இருந்தாங்க 5-6 பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதுல போட்டு அவரை கயிறை பிடிச்சு அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆபீஸ் பியூன் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார்ன்றான். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருங்க. இந்த தூக்கி பிடிச்சாங்க பாரு கயிறை, பாதி வந்துட்டாரு பாருங்க பழைய தாசில்தார். தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார் ஓட்டாங்க. அதே பழைய தாசில்தார் கோஸ். அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கவித்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள். தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பனை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்துல கால் இருந்தா அந்த காலுக்கு கால் உண்டு. ஆனா வள்ளுவ பெருந்தகை கற்க கசடர கற்பனை கற்றபின் நிற்க அதற்கு தக ஒரு காலம் இருக்காது. ஏனென்றால் தன் காலில் அவரவர்கள் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும். உதவி செய்கிற நண்பர்கள் இருக்காங்க, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா. இதை தப்பிச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்யராஜ் சாருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கடுமையான உழைப்பு, அவ்வளவு பெரிய அறிவுத்திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாதை இளமையில் ஏறாலும். ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு.
படம் சூப்பர். படம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அது 2 பருக்கி எடுத்து நசுக்கி பார்க்கறாங்க. நல்லா வந்திருந்தா பானை வந்திருக்கணும். நசுக்கி மட்டும் பார்க்கல, அதை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடு இடம்லாம் ரிச்சா இருந்தது. அவ்வளவு எந்த குறையுமே இல்லை. அதனால இது ஒரு வெற்றி படம். சின்ன படம் வெற்றி பெற்றிருக்காம வெற்றி பெற்றிருக்கு. சமீப காலம் அந்த ஓராண்டு 2 ஆண்டுல சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. பல பெரிய படமும் சின்ன படமா போயிடுச்சு. 50 கோடி 100 கோடியில தாழ்ச்செல்லாம் சின்ன படமா போயிடுச்சு. 5 கோடி 10 கோடி எல்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. டாடா, இருளப்பற்று, குட் நைட், இப்படி போர்த்தொழில், இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் தம்பி. நீங்க ஒரு நல்ல இயக்குனராக வருவீங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்றதோட நான் முக்கியமான கடமை தமிழ் திரையுலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம். யார் செய்தாலும் வரவேற்போம். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய 100ஆண்டு விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்ட எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க. அவர் 2.5 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி. தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் எதுவுமே கலந்துக்கல. ஆனா முதல் நிகழ்ச்சியா முன்னாள் கலந்துகிட்டு ஒரு அற்புதமான செய்தியை, தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை, இதுவரை அது இல்லாமல் நம் சிறுவன தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா 15,000, 50,000, 1 லட்சம் கேட்கிறான் சார் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. தெருவில் ஷூட் பண்ணலாம் பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லஞ்சம் வாங்குறான் சார். தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் வாங்கி ஊட்டியில போனா அங்க இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்கிறான். சின்ன படம் எடுக்கவே முடியல. பெரிய படத்தை கோடி கோடியா இருக்கு, சரி. சின்ன படம் எடுக்கவே முடியல. எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்றது கஷ்டம், பைனான்ஸ் கொடுக்கல. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் வர எல்லாத்திலேயே எல்லோரும் வயிற்றிலும் பால் ஊற்றி இருக்கிறார்கள். பூந்தமல்லியில 140 ஏக்கர்ல 500 கோடி ரூபாய் செலவு திட்டத்துல ஒரு அற்புதமான பிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் மைண்ட்ல பல காலமாக இருந்திருக்கு. நான் போன வருஷம் அவரை ப்ரொவைட் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ராமோஜிராவ் பிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்துல அந்த இதை மூடிட்டாங்க. நம்ம தரமணி அந்த பிலிம் சிட்டி மூடிட்டதால நான் அப்பதான் ஒரு லெட்டர் கொடுத்து, இல்ல இங்க தமிழ்நாட்டுக்கு வேணும், சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போறாங்க, பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போறாங்க, இல்ல பாம்பேல ஷூட் பண்றாங்க. பல பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேல ஷூட் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு, அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத். அப்பனா இங்க இருக்க தொழிலாளி கதியம்